நம்ம நாட்டுக்கு அடையாளமாவும் பெருமையாவும் இருக்கக்கூடியது கோயில்கள். அப்பேற்பட்ட கோயில்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு புராண கதைகள் சொல்லப்படுது. வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு கோயில்களோட தல புராணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்று நம்ம பார்க்க போறது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற வெண்ணமலை முருகர் கோயில். திருவிழா கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் திங்கட்கிழமைகள், தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம் ஆகிய தினங்கள் சிறப்பு தினங்களாக வழிபடப்படுகிறது. பொது தகவல்: மூர்த்தி, தீர்த்தம் மற்றும் தலம் ஆகிய மூன்றினாலும் சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்திற்கு வந்து பாலசுப்பிரமணியனை பணிந்தால் வளமான வாழ்க்கை அமைகிறது. பிரார்த்தனை: மலையின் அடிவாரத்தில் காமதேனுவால் அமைக்கப்பட்ட தேனு தீர்த்தத்தில் 5 தினங்கள் நீராடி முருகனை வழிபட பிள்ளையில்லா குறை தீர்வதுடன் தோஷங்களும் தீர்கிறது. முன்னொரு யுகத்தில் பிரம்மதேவனுக்கு தனது படைப்புத் தொழிலில் கர்வம் தோன்றியது. அவருக்கு பாடம் புகட்ட ஈசன் எண்ணினார். ஒரு கட்டத்தில் பிரம்மனால் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள இயலாமல் போனது. பிழையை உணர்ந்த பிரம்மன் தன் பிழை பொறுக்குமாறு ஈசனிடம் வேண்டினார். இதற்கு தீர்வாக வஞ்சிவனத்தில் தவம் இயற்ற இறைவன் கூறினார். இந்நிலையில் படைக்கும் தொழிலை தேவலோக பசுவான காமதேனுவிடம் இறைவன் ஒப்படைத்தார். தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் பசியில்லாமல் வாழ்வதற்காக வெண்ணெயை மலையென குவித்தது. அருகிலேயே தேனுதீர்த்தம் எனும் பொய்கையையும் உருவாக்கியது காமதேனு. இதனால் தான் இன்றும் வெண்ணெய் மலைப்பாறை கடும் வெயிலிலும் குளுமையுடன் திகழ்கிறது. இவ்விடத்தில் நின்றாலே துன்பங்கள் தொலைந்து பந்தபாசத்தை ஒழிப்பதற்குரிய ஞானம் பிறக்கிறது. யோகி பகவான் என்பவர் இம்மலையில் தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு பாலசுப்பிரமணியன் காட்சி தந்து தமது அருள் வெண்ணெய் மலையில் உள்ளதாக அனைவரும் அறிய செய்யுமாறு கட்டளையிட்டார். முருகனின் அருட்கோலம் தரிசித்த பகவான் இது குறித்து கருவூர் அரசனிடம் கூறினார். மன்னரும் மரத்தடியில் உயர்ந்த கோபுரம் மண்டபம் அமைத்து முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பினார். சிறப்பம்சம்: அதிசயத்தின் அடிப்படையில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் மற்றும் வெண்ணெய்மலை முருகன் கோயில் ஆகியவற்றில் மட்டுமே கருவூரார் சித்தருக்கு சன்னதிகள் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் சரவண பவ என்று டைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.